நீண்ட நாளுக்கு பின்பாக உங்களுடைய மத்தியில அருமையான குடும்பத்தோடு வந்து நிற்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக மீண்டுமாய் நான் செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உத்தமமாய் ஊழியம் செய் என்ற நிலைமையில நாம் சிந்திக்க போகிறோம். எல்லா ஊழியங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் முன்மாதிரி என்று சொன்னார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு பணிவிடை செய்து தேவனுடைய காரியங்களை விலக்கி அவருடைய அருமையான காரியங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்று சொன்னால் இந்த உத்தமமான ஊழியத்தின் நிமித்தமாக தான் நாம் நிறைவேற்ற முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம் என கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வினால் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வினாலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவரை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சுஸ்தமாயிற்று. தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நடக்கத்தாவே, மகிமையின் ராஜாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனையை சுதந்திர வாசனை ஏற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து முடியாத சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற வேலையில ராஜா அடியனை மறைத்து விரும்புகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பது தேவன் தாமே எங்களுக்கும் நீதாமை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். முற்றிலும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நான் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிற தாவே, அடியை மனத்தை விரும்ப வேண்டுமாய் எங்களுடைய மேற்பொருள் நச்சரமாகிய எசப்பான் துய பாடத்தில் படிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. இங்க பார்க்கின்றோம் மார்க் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்கிறார், சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நன்மை செய்கிறது என்று சொன்னால் முதலாவது அவருக்கு பிடித்தது அவருக்கு ஏற்ற பிள்ளைகளை சுகபத்திரமா இருப்பது, அவள் வாழ்வை நல்வழிப்படுத்துவது, தமக்கு பின்பாக அந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக கவனத்தோடு ஒவ்வொரு காரியமும் செய்கின்றார். குறிப்பாக நாம் இன்றைக்கு சிந்திக்கிற ஒரு தாசனை குறித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் மூலமாக தேவனுடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்ய போகிறோம், எப்படி செய்யலாம், செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்கொள்வதாய் காணப்படுகின்றோம். இங்கே நாம் பார்க்கின்றோம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்த காலம் இயேசு கிறிஸ்து அந்த சபையில சூம்பின கையினுடைய மனுஷனுடைய அந்த காரியங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். ஆனால் அங்க இருக்கிற சபையில் உள்ள மக்களுடைய எண்ணங்கள் மிகவும் கடினமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஓய்வு நாள் என்று சொன்னால் எதையுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு திட்டத்தோடு அவர் காத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு வேளை உங்க ஓய்வு நாள்ல உங்க மாடோ ஆடோ ஒரு குழந்தையோ கீழே விழுந்துச்சுன்னா எடுக்காம இருப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்டா திரும்ப அவங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. மிகவும் கடினமான அவர் பார்க்க சொல்றான், கோபப்பட்டார். கடினமான ஒரு காரியங்களா செஞ்சுதான். இங்கு மார்க் அப்போஸ்தலன் இந்த காரியங்களை குறித்து மிக திட்டவட்டமாய் தன்னுடைய சுவிசேஷங்களை எழுதியிருக்கார். ஒரு சில குறிப்புகளுக்கு சென்று பின்பாக நாம் செய்தியில் கடந்து செல்லலாம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய மொத்த 16 புத்தகங்கள் அடங்கியுள்ள ஒரு புத்தகம். இதுல கிட்டத்தட்ட 678 வசனங்கள் அடங்கியுள்ள ஒரு புத்தகமா இருக்கிறது. கிபி 55 65 ஆண்டுகள்ல எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்குது. குறிப்பாக மார்க் ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு சீஷனாக அல்ல, பின்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு அப்போஸ்தலனாய் காணப்படுகின்றார். இவரை குறித்து நாம் ஒரு தெளிவான உரையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த 4 சுவிசேஷங்களிலுமே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷமாக காணப்படுகிறது. குறிப்பாக 4 சுவிசேஷங்களில் முதன்மையாக பார்க்கும் பொழுது மத்தேயு இவர் ராஜாவாக பிரகடனப்படுத்துகின்றார். மத்தேயு. மார்க் பார்க்கும் பொழுது நாம் சிந்திக்க போற ஊழியக்காரனாக, பணிவிடைக்காரனாக சித்தரிக்கின்றார். லூக்கா இவரை ஒரு நல்ல மனிதராக நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கின்றார். லூக்கா அவர் தேவன் என்கிற ஒரு நிலைமையில சித்தரிக்கின்றார். இந்த 4 வகையில நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஊழியக்காரன் பணிவிடை எப்படி செய்யலாம் என்று சொல்லி நாம் சிந்திக்கொள்வதாய் காணப்படுகின்றோம். இந்த மார்க்கு குறித்து பார்க்கும் பொழுது இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, அது யோவான். யோவான் மார்க் என்கிற இந்த மார்க்கு ஒரு யோவான் என்கிறது யூத இனத்தை சார்ந்த ஒரு பெயராக இருக்கிறது. மார்க் என்பது ரோம இனத்தை சார்ந்த ஒரு பெயராக இருக்கிறது.
அவர் ரோம குடிமகனாக, அவங்க அப்பா வந்து பார்த்தா ரோம குடிமகனாக வட அமெரிக்காவில் உள்ள செரேனியா பட்டணத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏற்றால் அவங்க அப்பா மறிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா எருசலேமுக்கு திரும்ப வராங்க. எருசலேமுக்கு திரும்பி வந்து அங்க மிகப்பெரிய ஒரு வீடுல குடியிருக்காங்க. அது ஒரு வீடு ஜெப வீடாக காணப்படுகிறது. அவங்க அம்மா பேர் மரியாள். இப்படியாக இவர்கள் வாழ்கின்ற காலகட்டத்துல ஒரு சில ஆண்டுகள் பின்பாக பவுல் அப்போஸ்தலனும் பர்னபாவும் தர்ம ஊழியங்களை செய்து விட்டு மீண்டுமாக திரும்பும் பொழுது இந்த மார்க் என்கிற வாலிபனை சேர்த்துக் கொள்கிறார். இந்த மார்க்கை குறித்து இன்னும் பார்க்கும் பொழுது அதனுடைய மார்க் சுவிசேஷத்துல நீங்க 14ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் துப்பட்டியை போத்திக் கொண்டு வருகிறான். அங்க இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும் பொழுது துப்பட்டி விட்டு ஓடி போகிற ஒரு வாலிபன் இந்த மார்க் தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரியாள் என்கிற இந்த சகோதரி பார்த்தா பர்னபாவினுடைய சகோதரியாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பார்த்தா மார்க்குக்கு தாய் மாமன் இந்த பர்னபாவாகிறார். இந்த தர்ம ஊழியங்களை செய்துவிட்டு இவர்கள் திரும்பி போகும்பொழுது மார்க்கையும் கூட்டிக் கொண்டு அங்க இருக்கிற பர்னபாவினுடைய சொந்த ஊராகிய அந்த பட்டணத்துக்கு கடந்து செல்கிறார்கள். அந்த கடந்து செல்கிற பட்டணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டணத்தினுடைய சீப்புரு தீர்வுக்கு கடந்து செல்கிறார்கள். அங்க சீப்புரு தீர்வு கடந்து செல்லுங்க அங்க பெர்கே பட்டணத்துக்கு அவங்க கடந்து செல்றாங்க. அங்க ஊழியத்துக்கு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான உள்ள மக்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷங்கள் எப்படியாவது அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பர்னபாவும் பவுலும் திட்டமிடுகிறார். இப்ப இந்த மார்க் அந்த இருவரை பார்த்து இந்த கடினமான உள்ள மக்களுக்கு இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா, இப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டுமா என்று சொல்லி மனஸ்தாப்பட்டு மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்பி வந்து விடுகிறார். பிற்பாக 2 ஆண்டுகள் கழித்து தாம் செய்த தவறு என்று சொல்லி மீண்டுமாக பர்னபாவோடும் பவுலோடும் சேர்ந்து கொள்கிறார். பவுலுடைய ஊழியங்களில முதலாவது மிஷனரி ஊழியங்களை கடந்து செல்லும் பொழுது பர்னபா கேட்கிறாரு, நம்ம மார்க்கை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. அப்ப பவுல் சொல்றாரு, வேண்டாம், ஏற்கனவே இவர் ஒரு அவிசுவாச நிலைமையில இருக்கிறபடியால் இவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு நிமித்தமாக பவுல் ஷீலாவை தெரிந்து கொண்டு ஒரு தனிப்பட்ட ஊழியமும் பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு ஒரு தனிப்பட்ட ஊழியமாக கடந்து செல்கிறார்கள். இங்க பார்க்கும் பொழுது இந்த சமயத்துல நாம் விசேஷமாய் நினைப்பது பர்னபாவை நினைக்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால் மனம் திரும்பி வந்த ஒரு வாலிபனை மீண்டுமாக தன்னுடைய ஊழியத்திலே திட்டவட்டமாக இணைத்துக் கொண்ட ஒரு சகோதரன் பர்னபா. இவர் மீண்டுமாக மார்க் தன்னுடைய தகப்பனார் வேலை செய்த அதே அந்த வட அமெரிக்கா பகுதியில மீண்டுமாக செல்கிறார். அங்க இருக்கிற சபைகள்ல சில நிறுவி அவர்களுக்காக சில ஊழியர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க பார்த்து சபைகளை நிறுவுகின்றார். அங்கு சபைகள் நிறுவதற்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடினமான ஊழியமா இருக்கிறது. அந்த வட அமெரிக்காவில் இவர் நுழைய முடியல. அப்ப என்ன செய்யறாருன்னா அவர் கிழக்கு வீதி, கிழக்கு வாசல் என்ற வழியில அவர் அந்த தேசத்துக்கு உட்பிரவேசிக்கின்றார். அப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய செருப்பினுடைய வால் அந்து போகிறது. அவர் என்ன செய்யறாரு, அந்த செருப்பு தைக்கிற இடத்துல போய் அணுகிறார். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு ஆணி எடுத்து அடிக்கிறார். அந்த ஆணி எடுத்து அடிக்கும்போது அந்த ஆணி அவருடைய கையில பதிஞ்சு போயிடும். அந்த பதினும்போது அப்பொழுது ஷேக்யோஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் சோத்தியோஸ் அப்படிங்கிற சத்தமா அவருடைய பாஷையில சொல்றார். அதை பார்த்தா தேவன் ஒருவரே, கடவுள் ஒருவரே என்று சொல்லி ஒரு சத்தம் போடுகிறார். அப்ப மார்க் என்ன பண்ணுறார், இவ்வளவு பெரிய புறஜாதியார்களா அநேக தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரே தேவன் சொல்லக்கூடிய ஒரு வாலிபனா என்று சொல்லி அவனை விசாரித்து அவருடைய காயங்களுக்காக ஜெபித்து அவன் விசுவாசத்தில் நல்வழிப்படுத்தி அவன் குடும்பத்தை விசாரித்து அந்த குடும்பத்துக்கு சென்று அந்த குடும்பத்திற்காக ஞானஸ்தானம் ஏற்பட்டு பிற்பாக அங்கு ஒரு 2ஆம் ஒரு போதகராக நியமிக்கிறார். அந்த பகுதியில் நியமித்த பின்பாக அவருக்கு கீழே ஒரு 3 போதகர் 7 தீக்கன்மார்களையும் நியமித்து அங்கிருந்து கடந்து செல்கிறார். பின்பாக ஒரு 11 வருடங்களுக்கு பின்பாக மீண்டுமாக பவுலுடைய 2வது மிஷனரி ஊழியத்திற்காக இவர்கள் கடந்து வரும் பொழுது பர்னபாவும் அவரும் சேர்ந்து அந்த ஊழியங்களுக்காக ஒத்துழைக்கிறாங்க. பவுல் அப்படி சிறை அந்த சமயத்துல இவர்கள் ஒத்துழைக்கும் பொழுது மிகவும் ஒத்தாசையா இருந்த இந்த மார்க்கை குறித்து பவுலோபஸ்தனை மீண்டுமாக தன் மனசுல கூட சங்கடப்பட்டமே என்று சொல்லி ஒரு மனஸ்தாபப்படுகிறார். மீண்டுமாக இவர்கள் 2வது பிரயாணத்துல பர்னபாவும் மார்க்கும் கடந்து செல்கிற பகுதியில பர்னபா மிகவும் படுகொலை செய்யப்படுகின்றார். இந்த படுகொலை நிமித்தமாக இவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு ஒரு வார்த்தை, அந்த செருப்பு தைக்கிற ஊழியனுடைய பேர் அனனியாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்னபாவுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த அவருடைய மரணத்தை என்ன பண்றாருன்னா மார்க்கு மற்றவர்கள் சொல்லாம அங்க இருக்கிற ஒரு பட்டணத்துடைய வெளி பகுதியில் அவர் பேசிடுறார். ஒரு கலரில பேசிட்டு மீண்டுமாக அவருடைய பட்டணத்துக்கு கடந்து செல்கின்றார். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு கடந்து சென்று அங்கே பல சபைகள் நிறுவுகின்றார்.
அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற புறஜாதி மக்கள் மிகவும் கடினமாக நடத்துகின்றோம். அங்க பார்த்த பல சபைகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்த மார்க்கு மீண்டுமாக அங்க இருக்கிற இன்னும் பல சபைகளை நிறுவி அங்க இருக்கிற காரியங்களை நடந்து செல்கிறார். கிட்டத்தட்ட இந்த காலங்கள் நடைபெறுகிறது. கிபி 68ஆம் நூற்றாண்டுல பார்க்கும் பொழுது அங்க இருக்க ஈஸ்டர் பண்டிகை ஒன்று வருகிறது. அது கூட புறஜாதியினுடைய பண்டிகையும் அங்கே கொண்டாடப்படுகிறது. ஏற்ற சமயத்தில் ஒன்றும் சேர்ந்து அங்க கொண்டாடப்படுகிற வேலையில திருச்சபையில ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிற சமயத்துல இந்த புறஜாதியார் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மார்க்கையும் அந்த இருக்கிற மக்களையும் அடி அடி நடிச்சு ரொம்ப துன்புறுத்துறாங்க. மார்க் என்ன பண்றாங்கன்னா, கழுத்துல கயிறை கட்டி தரதரவென்று வீதியில் இழுத்து வந்து அவரை தீப்பந்தமாய் கொளுத்தி விடுகிறார். தீப்பந்தமாய் கொளுத்தி எரிகிற அந்த மார்க்கினுடைய அந்த உச்சகட்ட நிலைமை பார்க்கும்பொழுது இந்த சரீரத்தை கூட யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவரை சித்திரவதை செய்யறான். அந்த நாள் முழுதும் அந்த எரிந்த தீபத்தை மீண்டுமாக அணைத்து விட்டு சென்று விடுகிறார். அடுத்த நாள் காலையில மீண்டுமாக தொடர்றாங்க. திரும்பிய தீப்பந்தமாக ஏற்பட்ட அந்த மரணம் விடிய விடிய அந்த காயத்தினால் அவதிப்பட்ட அந்த மார்க்கினுடைய பாதி உயிர் மீண்டுமாக அந்த தீப்பந்தத்துல இருந்து அவர் தேவனுக்கு ரத்த சாட்சியாக மறிக்கின்றார். அந்த ரத்த சாட்சியாக மறித்த அந்த சடலத்தை எடுத்து போகக்கூடாது திட்டவட்டமா அந்த மக்கள் இருந்தாங்க. புறச்சாதியார் இருந்த பொழுது ஏற்ற வேலை அந்த சமயத்தில் பார்க்கும்பொழுது பெரும் காற்றும் மழையும் பெய்கிறது. அந்த மக்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அங்க இருக்கிற விசுவாச மக்கள் அவருடைய சரீரத்தை எடுத்து வந்து அந்த திருச்சபையினுடைய அந்த பலிபீடத்தின் கீழாக அடக்கம் செய்கிறார்கள். அந்த பார்க்கும்பொழுது பின்பாக படையெடுத்து வந்துகின்ற ஒரு தேசத்த மக்கள் அந்த ஆலயத்தை அழித்து இவருடைய கபாலங்களையும் திருடி கொண்டு சென்று விடுகிறார்கள். மீதமுள்ள எலும்புகளை இன்று இருக்கிற வாட்டிக்கணைகள் இருக்கிற அந்த மார்க் ஆலயத்திற்கு உள்ளுக்குள்ள அது பிழைச்சுதான் அதுக்கு மேல அந்த ஆலயத்தம் கட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, இந்த மார்க் என்பவர் இவருடைய சரித்திரம் இதுவாக இருக்கிறது. இவர் ஒரு அப்போஸ்தலன்ல பேதுருக்கு நல்ல உத்தமனாய் ஊழியம் செய்த ஒரு சகோதரர். பேதுருக்கு எழுத படிக்க தெரியாது. அவருடைய காரியங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை உட்புகுந்த பவுலுடைய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ருசித்த பவுலுடைய வசனங்களை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுக்கு ஒரு புத்தகமாக இங்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மார்க் எழுத சுவிசேஷத்தை முற்றிலும் பார்க்கும் பொழுது மத்தியை போல அவருடைய வாழ்க்கை வரலாறையும் மற்ற காரியங்களும் சித்தரிக்காமல் எடுப்போம் பொழுதே எடுத்ததை அது போலனா பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம், கர்த்தருடைய ஊழியம் என்ன, கர்த்தர் எதற்காக இங்க வந்தார், அவருடைய அற்புதங்கள் என்ன, அவருடைய அடையாளங்கள் என்ன, நாம் எதற்காக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்கிற திட்டவட்டமான காரியங்களை குறித்த மாத்திரமே அவர் நம்ம சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இந்த சுவிசேஷங்களை முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் கர்த்தருக்கு என்று எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார், அவருடைய காலங்கள் என்ன, அவர் என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், நாம் என்ன அடிச்சுடன் பின்பற்றுகிறோம் என்கிற அந்த 3 ஆதாரத்தை தான் இந்த மார்க் சுவிசேஷம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ காலங்கள் நாம் படித்திருக்கிறோம், அவருடைய எத்தனையோ காலங்கள் ருசித்திருக்கிறோம், சுவிசேஷ ஆராதனை வேலை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த மார்க்கினுடைய பின்னணியான மரணம் இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. கடினமான ஊழியம் தான். அவர் பர்னபா, பவுல், பேதுருக்கு நல்ல உத்தம குமாரனாய் விளங்கினதுனாலும் தன்னுடைய மரணத்தின் காரியம் மட்டுமாக கடைசி மட்டுமாக தேவனை ருசித்த ஒரு மனிதனாக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த திறவுகோல், இந்த மார்க் சுவிசேஷனுடைய திறவுகோல் சில வசனங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:11 வசனத்துல தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில யோவான் மூலமாக ஞானஸ்தானம் பெறுகின்றார். ஏனென்றால் ஊழியத்தினுடைய அஸ்திபாரம் ஞானஸ்நானம். தேவன் நான் இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு அப்படிங்கிற நிலைமையில தேவனுக்கு இன்று பிரதிஷ்டப்படுகிறேன், தேவன் ஊழியத்துக்கு உத்தமா செய்ய விரும்புகிறேன், நான் இந்த பழுது இல்லை, நான் உத்தமமா ஜீவிக்க போகிறேங்கிற தேவகுமாருக்கு முன்பாக நம்மளுக்கு முன்பாக ஒரு மாதிரி என்று சொன்னேன் அல்லவா. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்பாக மாதிரியை காண்பித்தது போல் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படுகின்றார். அப்பொழுது தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, அன்றியும் நீருடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமாயிருக்கேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஊழியத்துக்கு பிரகடனப்படுத்தின அந்த சனப்பொழுதிலே பரலோகத்தில் இருந்த ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இந்த நேசகுமாரன் அந்த வார்த்தையை அப்படியே அபியாசப்படுத்திக் கொண்டு ஊழியத்தை கிரகமாய் செய்யக்கூடிய தகுதியை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில பயணிக்கின்றார். தாம் பயணித்து தாம் மட்டுமல்ல தம்மோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி சில செம்பளவர்களை அவர் முதலாவது தேடி எனக்கு பின்னே வாங்க, உங்களுக்கு நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக என்று சொல்லி அதே அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இதுதான் ஒரு ஊழியத்தினுடைய அடுத்த கட்ட நிலைமை. ஒன்று தேவகுமார் நம்மை பிரதிஷ்டை செய்வது, இரண்டாவது நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பது.
அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் பாடினாங்க. இந்த குழந்தைகளும் அடுத்த கட்ட நிலைமைக்கு, அடுத்த ஊழியத்துக்கு, அடுத்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவனும் அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதனுடைய வார்த்தைகளை குறித்து பார்க்கும் பொழுது, அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் வாசித்திருந்தார். மார்க் 10, 14, 15. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. எவனாகிலும் சிறு பிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பார்க்கிற தேவனுடைய அந்த ஊழியத்தை பார்க்கும்போது இயேசப்பாவை பார்க்கறதுக்கு இந்த குழந்தைகள்லாம் அடிச்சு பிடிச்சு முன்னால வராங்க. இதெல்லாம் மூத்த அந்த சீஷர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. இயேசப்பா ரொம்ப விசனப்படுறாரு. பாப்பா, அவங்களுக்கு தான் நீ ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு தான் முதலாவது ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அவங்க தான் அடுத்த கட்ட ஊழியர்களுக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கிறது சொல்லி இந்த பாலகர்களை நேசிக்கின்ற அந்த ஊழியத்தினுடைய அடுத்த கட்ட நிலைமை பார்க்கின்றோம். இந்த ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தாம் சொல்லுகிற அடுத்தது, நீங்க பார்க்கிற மாதிரி நான் ஒரு ஊழியம் கொள்ளுவதற்கு இல்ல, ஊழியம் செய்யறதுக்கு வந்திருக்கேன். என்னோட தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு எனக்கு இந்த ஒரு பிரத்யேகமான ஆட்களை தேர்ந்தெடுத்து இந்த குழந்தைகளையும் அடுத்த கட்ட நிலைமைக்கு நான் காண்பித்து வந்திருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால், அதே அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 45ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த அடிச்சு விடப்பட்ட மார்க் தன்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் பண்ணார். என்னையே கொல்றீங்க, என்னையே அடிக்கிறீங்க, என்னையே சித்திரவதை பண்றீங்கன்னு எந்த வார்த்தையும் பார்க்கிறார். தன்னுடைய ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டது. தனக்கு கொடுத்த கனமான ஊழியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக போகும்போது எல்லாம் விதமான சொல்லாம ஸ்தாபித்து அடுத்த கட்ட மக்களை, போதகர்களை, டீக்கன்மார்களை அவர் நியமித்தார். இதுதான் அடுத்த கட்ட ஊழியம். தேவனுக்கு என்று நாம் பிரத்யேகமாக பிரிக்கப்பட்டவர்கள் நாம் இந்த ஊழியங்களை செய்வதற்கு நாம் தகுதி உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இந்த ஊழியத்தை ஒரு கட்டளையாக, ஒரு அன்பின் காரியங்களாக எப்படி அவர் சொல்றார் அப்படின்னா, அதே 12ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த பிரமாணங்களை நம்ம எப்படி ஒரு வாலிபன் கேட்கும்போது சொல்ற காரியம், முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வதானம் முதலிய பலிகளை பார்க்கிறோம் முக்கியமா இருக்கிறது என்றான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த காரியங்களை கொடுத்து பார்க்கும்போது என்ன இந்த முக்கியத்துவமா இருக்குன்னா, முழு இதயத்தோடும், முழு தைரியத்தோடும், முழு பலத்தோடும் நம்ம வந்து அன்பு கூறுவோம். இந்த பலன் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சவாலா இருக்கு. இன்றைக்கு நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துல வாழ்கிற மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னாவே கிறிஸ்துவர்கள் சொல்ற பல விதம் போன நீங்க பார்த்து காலையில் பார்த்தீங்கன்னா பல தடைகள் இருக்கு. சாத்தானுக்கு பிடிக்காத பல தடை இருக்கு. இந்த 3 நாள்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய செய்திக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது பல விதமான சோர்வுகள், வழியில பல விதமான ப்ராப்ளம். வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன். ஒரு பேக்கில் நிப்பாட்டி வந்திருக்கோம் வண்டியை. சரிங்களா? ஒரு பேக்கில் நிப்பாட்டி வந்திருக்கோம். பல விதமான தடை பார்த்தீங்கன்னா இந்த செய்தியின் காரியங்கள் பல சோர்வு வருது. நேற்று இடத்துல நாங்கள் ஒரு ஜபத்துக்காக சொன்னபோது பயங்கரமான மழை. அவற்றிலும் இந்த காரியங்கள் தேவனுக்கு வாக்கி செய்கிறார். பயங்கரமான மழை. இங்க நாங்க வந்துட்டு இருக்கிறோம், பாதி வழியில வண்டி இருந்துச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே கார்பரேட் ஆஃப் ஆகிட்டு நாங்கள் பேக்கில் நிப்பாட்டிட்டு நாங்க அவங்க அடியெல்லாம் ஆட்டோ பிடிச்சி வந்தாங்க. நாங்கள் இன்னொரு வண்டியில வந்தோம். ஏன் இப்படி சொல்றேன்னா, பல தடைகள் சாத்தான் வச்சிருக்கான். இங்க மார்க்கினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன சொன்னா, ஒரு இடத்துக்கு போனா ஒரு முரட்டாட்டமான காரியம் நடக்கும். ஆனா தேவன் நினைச்சா எல்லா நேரத்திலும் ஒரு வழி காண்பிக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட வாலிபனை அங்க பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிற வாலிபனை அவர் காமிச்சிருக்காரு. அவன் நினைச்சிட்டு பார்த்துருப்பானா, நாம் வந்து ஒரு ஸ்தானத்துல ஒரு சபை நிறுவி ஒரு போதகராக வந்து எல்லாருக்கும் நம்ம ப்ரீச் பண்ணுவோம்னு அவர் நினைச்சிருப்பானா. அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7 டீக்கன்மார் இருக்காங்க, ஒரு சபை இருக்கு. அதுக்கப்புறம் பல சபைகள் விருத்தி அடைகிறது. எல்லாத்துக்கும் தலைமை போதகராக அந்த வாலிபன். இதுதான் பிரத்யேகமாக பின்னாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு கட்டளையாக இருக்கிறது. இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த காரியங்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது, யோவான் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெருமை இல்லாம, பண ஆசை இல்லாம பாத்தீங்கன்னா தேவனுக்கு என்று தன்னுடைய ஊழியங்களை செய்தார். அந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள்.
ஆமென். இங்க பார்க்கிறோம், இந்த யோவான் தேவன் ஒரு பிரகடனப்படுத்தின ஒரு ஊழியக்காரன். இன்னைக்கு இவருடைய உணவு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா? படிச்சோம் இல்லைங்களா? ஒட்டகமே உடையை தரித்து அறையில வார்க்கச்சி கட்டிக்கொண்டு வெட்டி கிளியும் காட்டுத்தீனும் புசிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஊழியத்துல நம்ம வரணும்னா தவறாக நினைச்சுக்கொண்டோம். கார் இல்லாம நம்ம போக முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ஆயிடுச்சு. ஒரு போக்குவரத்து பதிப்பாதீங்க. அங்க போனா நம்மளுக்குன்னு தனியா ஒரு ரூம் வேணும். நம்மளுக்குன்னு ஒரு பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும். நம்மளே பேர் சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்காருங்க. நம்மளுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் இன்னைக்கு ஊழியத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அப்போ யோவானை குறித்து பார்க்கும்பொழுது தானே தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்திட்டார். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்படி இருக்கேன், எனக்கு பின்னால் வர இதுக்குள்ள மேலாக இருக்கிறாரு. என்னுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அவருடைய உடை எப்படி இருக்கு, உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கு, எதுவுமே தனக்கென்ற ஒரு எதையுமே அவர் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் பெருமை எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றணும், அவ்வளவுதான். அப்படிங்கிற அந்த ஒப்புதலோடு கடந்து வரக்கூடிய ஒரு ஊழியமா இருக்குது. இந்த மார்க் நம்ம ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு ஊழியம் எப்படியெல்லாம் இருக்கு, நாம் எப்படியெல்லாம் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நாம் எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது எனக்கும் சேர்ந்துதான். இங்க இருக்கிற நானும் ஒரு நல்ல எனக்கு ஒரு சவாலை தேவன் பேசினதுனால உங்களுக்கு நான் முன்பாக இன்றைக்கு இந்த நேரத்துல நம்முடைய சபைக்கு என்னோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு தூண்டுதலோடு இருந்து அழைத்து வந்ததற்கான காரணம், தேவனுக்கு ஏற்ற ஊழியத்தை நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியா இருந்திருக்காங்க, நம்மளுக்கு முன்மாதிரியான கருத்து இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், அவருக்கு நியமிக்கப்பட்ட சீசர்கள் எப்படியெல்லாம் அவருடைய ரத்த சாட்சியா மறிச்சாங்க, குறிப்பாக மார்க்கனுடைய அந்த ஊழியம் எப்படி இருந்தது என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக காண்பிக்கும்படியாக நான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியங்களுக்கு மிகவும் பிரத்யேகமாக காணப்படுற அதிகாலை ஜெபம். எந்த ஊழியத்துக்குமே எந்த காரியங்களுக்குமே தேவன் இயேசு கிறிஸ்துவே அதற்கு மாதிரியாக நம்மளுக்கு காண்பித்திருக்கின்றார். அது 1ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இயேசுவை போல அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். அன்று 35 வாசிக்கலாம். ஜெபம் பண்ணினார். இவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ரட்சகர், கடவுள். அங்கேயே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவருக்கு இருக்கும். உண்மையா போயிங்களா? ஆனா அவர் தனிமையான இடத்தில் தேர்ந்தெடுத்து போகிறார் அதிகாலையில. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சில சோர்வுகள் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, உடல் உபாதைகள் இருக்கிறது. என்றாலும் நம்மளோட படுக்கையிலேயே தேவனை துதிக்கின்ற, தேவனை சிந்திக்கின்ற வழிபோக்கில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் நம்ம 2 வீலர் போறோம், கார்ல போறோம், தேவனை துதித்து கொண்டு போவது, தேவனுடைய பாடலை கேட்டுக்கொண்டு போவது, தேவனுக்கு என்று தன்னுடைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டே போவது எத்தனை பேர்னு சொல்லி நாம் சிந்திக்கொள்வதாக காணப்படுகிறோம். இங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஊழியத்துக்கு போறார். ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க? முதலாவது அதிகாலை ஜெபம். இந்த ஜெபத்தை அவர் எடுத்துக்கிறார். இந்த ஜெபத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா, அடுத்த நீங்க 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க வந்தீங்களா, அதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிஷ்யர்களுக்கு 3வது 4வது அதிகாரத்தை பார்க்கும்போது பயங்கரமான டயர்ட் ஆயிடுறாரு. ஊழியங்களை முடிச்சு கலப்பில் டயர்ட் ஆயிடுறாரு. அங்கெல்லாம் சொல்றாங்க, இவர் பார்த்து மயக்கத்தில் இருக்காரு, அப்படி பார்த்து காலையிலேருந்து ஊழி செஞ்சு அப்படி பார்த்தா சாப்பிட்ற கூட நேரம் இல்லாமல் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிற சொல்றாங்க, இவன் பேய் பிடிச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஊழியத்தில் நடக்கும். இந்த காரியங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தேவன் இருக்கு நம்ம சித்தரிக்கின்றார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்தினுடைய விசேஷ ஊழியங்களை முன்பாக காண்பிக்கின்றேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே 2ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்கள் வாசிக்கின்றார். மார்க் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இங்க பாக்குறோம், ஒரு வாலிபனுக்கு திமிர்வாதமா அவனை அவஸ்தைப்படுறோம். அத கூட பார்த்து சொல்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேஷனோ தெரியாது. எப்படியாவது இவன் குணமாகணும், இந்த வியாதியிலிருந்து குணமாகணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆவலோடு அங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா பெரிய கிரௌடா இருக்கு. அங்க போய் உள்ளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. ஆனா பாக்குறாங்க, என்ன பண்றாங்க, கூரைய பிரிக்கிறாங்க, கூரைய பிரிச்சு இறக்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நாட்டுல இஸ்ரவேலர்கள் பாத்தீங்கன்னா சில நம்ம சொல்லணும் வேறாண்டா முன்னால சொல்றீங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல் கூரை பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சூரிய வெளிச்சங்கள் உள்ள வரும்னு சொல்லி ஒரு வே அங்க வச்சிருப்பாங்க.
அது எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வகையில அந்த கூரை இருக்கிற ஆப்ஷன் அவங்க பார்த்துக்கிறாங்க. உள்ளுக்குள்ள டைரக்டா போக முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மேல் கூரையை பிரிச்சிடலாம். இப்படியும் ஒரு ஊழியம் செய்யலாம். அந்த மனுஷனுடைய அந்த வாழ்வு, அந்த திமிராத்தினுடைய பின்பாக சுத்தமாக்கப்பட்டு தான் சுத்தம் அடைந்தேன்னு சொல்லி அவனும் இயேசு கிறிஸ்துவை கொண்ட ஒரு அற்புதங்களை செய்த தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த 4 வாலிபர்களுக்கும் ஒரு நாம ஒரு கனமான ஊழியம் செய்துங்கிற ஒரு பெரிய கிருபை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் நடந்து போறாரு. அங்க ஒரு மரத்தை பார்க்கறாங்க. அந்த மரத்துல பச்சையா இருக்குது. அந்த மரத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த கனியற்ற நிலைமையில அந்த மரத்தை பார்க்கிறார். இனியும் இந்த மரத்துல உனக்கு கனி கொடுக்கணும் ஒரு சாபம் விடுறார். அங்க பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 12, 14 வசனம் வாசிக்கலாம். போதும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு பசி எடுத்துங்கிறது செகண்டரி. இந்த சீசர்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த மரம் ஏற்ற கனியை கொடுக்கணும். அதனோட காலத்துல அந்த கனிகளை கொடுக்கணும். அந்த கொடுக்காவிட்டா அந்த மரம் இருந்தும் வேஸ்ட். அப்ப அந்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம், நீங்க இந்த வாலிப பிராயத்துல இருக்கீங்க. இந்த மரத்தை போல நீங்களும் கனி கொடுக்கிற சமயத்துல நீங்க கனி கொடுக்கணும். கனி கொடுக்காவிடால் அந்த மரம் இருப்பது வேஸ்ட்னு சொல்லி அவர் உதாரணத்துவமா சொல்வதற்காக இந்த காரியங்கள் செய்கின்றார். இன்னைக்கு நான் பார்க்கிற இந்த ஊழியத்தினுடைய அடிச்சுவடிகளை நாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த பூமியில இந்த சந்ததியில இந்த நிலைமையில் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், மனவாட்டி என்ற நிலைமையில நம்ம முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று, அவருக்கு கற்புள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். அந்த அன்பு சொல்லின காரியங்களை தன்னுடைய வாழ்க்கை நாம் என்னன்னா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன சொன்னால் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாரும் பரிசுத்தவான் என்று சொல்ல நிலைமையில் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு பூர்ணமானவன் என்று சொல்லி நிலைமையிலும் இல்லை. அனுதினமும் நம்ம வந்து உலகத்துல நம்ம போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய பழக்க வழக்கம் சென்று இருக்கிறோம். உலகப்பரமான வேலைக்கு செல்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், மாம்சத்தின் காரியம் நமக்கு இருக்கிறது என்றாலும் அவற்றிலிருந்து விடுதலை பெறவும், அவற்றிலிருந்து தேவனோட தற்காக்கவும், அவற்றிலிருந்து தேவனுடைய காரியங்களை நம்ம வெளிப்படுத்தவும் தேவன் நம்மளுக்கு இந்த போதுமான காரியங்களை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் இந்த மார்க்குஸ் இந்த வாழ்க்கையில் நாம் சிந்தித்த காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன விரும்புகிறார், நம்மளுக்கு கொடுத்த அந்த பணி என்ன என்பதை ஒரு கணம் நான் சிந்தித்தவர்களாய், ஒருவேளை இந்த மார்க் வந்து பின்மாற்றமாய் எனக்கு இந்த ஊழியத்துக்கெல்லாம் எனக்கு சரிபதியா இருக்கா, இவங்களாம் கடினமான இந்த புரோஜாத மக்களை போய் செஞ்சிருக்காங்க, நானும் போய் இந்த மாதிரி ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த எருசலேமிலே இருந்திருந்தால் இந்த மார்க் புத்தகம் நம்ம இடத்துல இல்லை. இதுல பார்த்து 4 புஸ்தகங்களிலும் முக்கியமான புஸ்தகமாக சொல்லப்படுகிறது மார்க் 1 புஸ்தகம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, 4 சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பான காரியங்கள் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஊழியம் என்ன, ஊழியம் என்ன, ஊழியம் என்ன, கர்த்தருடைய ஊழியம் எப்படி செய்தாருங்கிற அந்த திரும்ப இந்த 16 அதிகாரங்களிலும் அவர் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த இந்த ஆயுஷ் நாட்கள்ல நம்ம என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறோம்? மார்க் நமக்கு முன்பாக நிற்கின்றார், தேவகுமார் நமக்கு முன்பாக நிற்கின்றாங்க. அவர் பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, இதோ எனக்காக இரத்த சாட்சியாய் மரித்த இந்த மகன். இந்த வாலிபத்துல பெரிய ஒரு ஐஸ்வர்ய குடும்பத்துல பிறந்த அந்த மனுஷன், அவருடைய எருசலேம் அந்த பட்டணத்தின் வீடு பார்த்தீங்கன்னா பேதுரு அப்போஸ்தலன் சிறைப்பட்டிருக்கும் பொழுது கூடி ஜெபித்த ஒரு வீடு, அந்த ஜெப வீடு. மார்க், மரியாள் என்ற வீடுகள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த போர்ச்சுகல் நகர் அந்த சர்ச்சோட அஸ்திபாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய அடையாளமா காணப்படுது. பேதுரு அப்போஸ்தலன் எனக்கு உத்தம குமாரனாய் என்னுடைய ஊழியத்துக்கு ஏற்ற மகனாய் இருந்த ஒரு வாலிபன் என்று சொல்லி அவருக்கு காண்பிக்கின்றார். நான் சொன்னது போல பேதுரு அப்போஸ்தலனுக்கு படிப்பறிவு இல்லாத அந்த அப்போஸ்தலனுக்கு துணையாய் நின்று ஒரு போதும் உத்தம ஊழியம் செய்த இந்த மார்க் இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கின்றார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த ஆயுஷ் நாட்கள்ல
நீர் விரும்புகிற வாழ்க்கை என்னவா இருக்கிறது? என்னுடைய ஊழியம் எப்படியா இருக்கிறது? என்னுடைய நடக்கை, என் பேச்சு, என் சிந்தனை, இந்த செயல் எவ்வாறாக இருக்கிறது? நான் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் என்கிற அந்த தீர்மானம் நம்முடைய தேவ சமூகத்தில் நம்ம வைப்போம். கடைசியாக பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். அடுத்த நம்முடைய விசேஷ ஊழியர்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஒரு நம்முடைய காரியங்களுக்காக இல்லை, இந்த விசுவாசத்தால இதெல்லாம் நம்ம நடக்கணும். தேவன் நம்ம சொல்ற கட்டளை நம்முடைய உத்தமமாய் வாழ்ந்த ஜீவிக்கின்ற ஜீவித்துல நாம் செய்கின்ற ஊழியத்துல இது பிரகாரமான ஒரு ஊழியமா இருக்குது. இவற்றெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு அபியாசப்படுத்தி கடைசியாக ஒரு சொல்லக்கூடிய வார்த்தைன்னா 20ஆம் வசனத்துல அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர்களுக்கு கொண்ட கிரியைகளை நடப்பித்து அவரால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சொன்ன உடனே இந்த சீசர்கள்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அவரால் திட்டமிட்ட செலக்ட் பண்ண ஒரு 12 சீசர்கள். இந்த 12 சீசருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. கொடூர மரணத்தால் அவங்க எல்லாம் மறிச்சிருக்காங்க. அதில் சித்திரங்கள் நீங்கள் பின்பாக உங்களுடைய சரித்திர புத்தகங்கள் படித்தால் தெரியும். இங்கே பார்க்கும்பொழுது இந்த கடைசி கட்ட நிலைமை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, உலகம் எங்கும் சென்று சுவிசேஷங்களை அறிவிங்க, சுவிசேஷங்களை அறிவிங்க. இன்னைக்கு நம்முடைய இன்றைக்கு காலகட்டங்களில் எப்படி அறிவிக்க போகணும்னு நம்ம திணறிட்டு இருக்கிறோம். எப்படி போறதுங்க, எப்படி பண்றதுங்க? சில கிராமங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா சொல்றாங்க, தைரியமா சொல்லக்கூடிய காலங்கள் இருக்கும். நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடம் இந்த மயிலாடுதுறைங்கிற ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ஒரு கூட்டம் அந்த மக்கள் இருக்காங்க. நீங்க தண்ணியே பார்த்தீங்கன்னா குடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்மெல் வரும். இந்த தண்ணியினுடைய ஒண்ணும் இல்லைங்க, வாய் குப்பிடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை கிட்ட கொண்டு போக முடியாது, அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும், இந்த மீன் ஸ்மெல். அங்க ஒரு சகோதரி தான் அந்த ஒரு ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய கூரை, இங்க அந்த கூரையில தான் அந்த இதில் தங்க வச்சிருந்தாங்க. நாளைக்கு இங்கே ஊழியம் நடக்கும், சபையினுடைய காலம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளி ஊழியர்களுக்கு செல்லணும்னு சொல்லி இங்கே நாங்கள் தங்க வச்சிருந்தாங்க. சரி, நாங்களும் ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாலிபர்கள் அங்கே போயிருந்தோம். நாங்கள் நைட்லாம் ஜாம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்கள் தனிப்பட்ட ஜாம் பண்ணி சரி நம்மளுக்கு ஒரு பைவாசி ஜாம் பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் நாங்கள் ஒரு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு கூடங்களை குளிச்சுட்டு நாங்கள் ஆராதனைக்கு நாங்கள் ரெடியாக உட்காந்துருக்கோம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி, கூட்டம் கூட்டமா ஜனங்க. சாதாரண வயசான அம்மாவுக்கு பைபிள் படிக்க தெரியாது. பட் அந்த அம்மா ஒரு மஞ்ச பையில பைபிளை போட்டு வர்றாங்க. இந்த அம்மாவுக்கு பைபிள்ல என்ன அதிகாரம், என்ன வசனம், எங்க இருக்கு என்னன்னு தெரியாது. இந்த பைபிளுக்கு அட்டவாட போல கிழிஞ்ச ஒரு மாதிரியான பைபிளா இருக்கு. பாட்டு புக்கு அது மாதிரிதான் இருக்கு. சரிங்களா? சிலருக்கு கண்ணு தெரியல, சிலருக்கெல்லாம் பார்த்து நடக்க முடியல. எல்லாரும் கீழே உட்காடுறாங்க. பெரிய பாயில வச்சு அந்த அந்த ஊழியக்காரன் மட்டும்தான் சேர்ல உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க. உண்மையாலுமே நாங்கள் பார்த்து மெய்சிறக்க முடியாது இருந்துச்சு, மெய்சிறக்க முடியாது இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் எங்களுக்கு ஒரு கிராம ஊழியர்களுக்கு சென்றோம். அங்க பார்த்தீங்கன்னா குறு நாடகங்கள் நடத்தும். ரோட்ல இந்த பஸ் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நின்று நாங்கள் பாட்டு பாடி அவனுடைய காரியங்கள் நாங்கள் சொல்றோம், பாட்டு பாடி மாற்றி சொல்றோம். நாங்கள் 2 பேர் பாட்டு பாடினோம். ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தாரு, ஒருத்தர் சொல்றாரு, இங்கே நான் பண்ணக்கூடாது, நீங்க அப்படியே கடந்து போங்க. நாங்கள் சரிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த தெருவுக்கு போறோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறு நாடகம், ஒரு வாலிபன் தன் வாலிபத்துல எப்படி சிற்றினமாய் தெரிஞ்சு நஷ்டப்பட்டு போய் தன் வாலிபத்தை எப்படி அவன் துன்பரமா போறான், பின்பாக இயேசு கிறிஸ்து எப்படி அவனை ரட்சிக்கிறான்னு சொல்லி ஒரு குறு நாடகத்தை நடக்கும். அங்க கூடிய ஜனங்கள் சொல்ற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி சொல்லாம போயிட்டாங்களே, எங்களுக்கு தெரியாம போச்சு, இந்த காரியங்களுக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆங்கலாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நான் நினைவு கூறுகிறேன், ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த கனமான ஊழியர் சேர்க்க நீங்களும் நானும் பாத்திரர்களா அப்படிங்கிற ஒரு தெளிவான எண்ணத்தோடு அவனுக்கு சொல்றதுக்கு நம்ம இந்த மார்க்குடைய வாழ்க்கை நீங்க படிச்சீங்கன்னா கண்ணீர் வரும், கண்ணீர் வரும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் திரும்பி பார்த்தா, அதாவது முதன்மையான ஒரு சுவிசேஷங்களாக நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏசப்பா கூட அவர் கடந்து போல,
எசப்பாவோட ஒரு காரியங்களை ஒரு சிலர் தான் பார்த்துருக்காரு. பேதுரு சொல்ல சொல்ல எழுதுறாரு. இன்னைக்கு நாங்க இங்க போனோம், இந்த ஊழியம் செய்தோம், இப்படி அடிபட்டோம், இந்த மாதிரி இருந்துச்சு. இங்க போனோம், இந்த காரியம் இருந்துச்சு, இதனால சிந்திச்சோம். அப்படியே எழுதுறாரு. அதனுடைய தொகுப்பு அவர் முழங்கால் நின்றுக்கலாம். உண்மையா போயிங்களாங்க. முழங்கால் நின்று இந்த ஊழியத்தை நானும் செய்யணுங்கிற வெறித்தனம் தான். இந்த வெறித்தனத்துல தான் கடல் கடந்து மத்திய தரை கடல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்சாந்திரியா பட்டணம், சிசேரியா பட்டணம் இதெல்லாம் கடந்து சென்று ஊழியங்களை ஸ்தாபனம் நிறைவேற்று போறது. இந்த ஊழியங்களை எப்படின்னு பாக்குறது சும்மாவே இருக்கிறது இல்லைங்க. போறது 2 சபைகள் நிறைவேற்றுறது, அங்க ஊழியர்கள் இருக்கிற தீக்கணமாக நிறைவேற்றுறது, அவங்களுக்கான காரியங்களை கொடுக்கறது, வர்றது. தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்கிறாரு, தன்னுடைய ஊழியர்களும் பார்க்கிறாரு, மற்றவங்களும் உதவி செய்யறாரு. தனக்கு மூத்த சகோதரர்களாகிய பர்னபா, பேதுரு, பவுலப்போஸ்தலனோட சேர்ந்து உதவி செய்யறாரு, அவங்களுக்கு உதவி செய்யறாரு. திரும்ப வருகிறாரு, திரும்ப தன்னை சபையை பார்க்கிறாரு. இதுதான் ஒரு முத்தமான ஊழியம். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம விரும்புகின்றார். இன்னைக்கு மார்க் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறார். தேவன் இந்த மார்க்கின் மூலியமாக நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை வரக்கூடிய நாட்கள்ல புதுப்பித்து ஒரு புது வாழ்க்கை செல்ல தேவன் நமக்கு அருள் தருவாராக. ஆமென்.